வணக்கம். மூன் செய்திகளுக்காக முத்தமிழ் செல்வி. இன்றைய முதன்மை செய்திகள். புதுவை அரசு மகப்பேறு மருத்துவமனை முற்றுகை. பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட பெண்ணின் குழந்தை இறந்து போனதால் அதிர்ச்சியில் மரணம். கர்தினால் சைமன் லூர்துசாமி உடலுக்கு ஆளுநர், முதல்வர், அரசியல் தலைவர்கள் அஞ்சலி. திங்கட்கிழமை காலை 10 மணிக்கு அடக்கம். ஆன்லைன் மூலம் ஜிக்மர் நுழைவுத் தேர்வு. நாடு முழுவதும் 376 மையங்களில் 93,000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்பு. இனி விரிவான செய்திகள். புதுவை அரசு மகப்பேறு மருத்துவமனையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட பெண் மரணம் அடைந்ததை தொடர்ந்து உறவினர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை வில்லியனூர் அருகே உள்ள புதுப்பேட்டையை சேர்ந்த ராம்குமார் என்பவரின் மனைவி ரோஜா கடந்த வியாழக்கிழமை அரசு மகப்பேறு மருத்துவமனையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்டார். இது போன்ற சூழ்நிலையில் அதிகமான இரத்தப்போக்கு காரணமாக அவருக்கு எக்ஸ்ரே எடுக்கப்பட்டது. இதில் வயிற்றில் இருந்த குழந்தை இறந்திருப்பது தெரிய வந்தது. இதனால் மருத்துவர்கள் ரோஜாவின் வயிற்றில் இறந்த குழந்தையை அறுவை சிகிச்சையின்படி வெளியே எடுக்க முடிவெடுத்தனர். தன் வயிற்றில் இருந்த குழந்தை இறந்து விட்டதே என்ற அதிர்ச்சியில் ரோஜா மரணம் அடைந்தார். ஆனால் இது பற்றிய தகவல் உறவினர்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்படுவதாக கணவர் மற்றும் உறவினர்கள் நம்பியிருந்த நிலையில் ரோஜா மரணம் அடைந்துவிட்ட தகவலை அறிந்தவர்கள் மருத்துவர்களின் கவனக்குறைவினால் தாயும் சேயும் மரணம் அடைந்து விட்டதாக கூறி ஞாயிற்றுக்கிழமை அன்று முற்றுகையில் ஈடுபட்டனர். இது குறித்து தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை சமாதானப்படுத்தினர். புதுவையில் கர்தினால் சைமன் லூர்துசாமியின் உடலுக்கு ஆளுநர், முதல்வர் மற்றும் கிறிஸ்தவர்கள் அஞ்சலி செலுத்தினர். கர்தினால் சைமன் லூர்துசாமி கடந்த 2ஆம் தேதி ரோமில் மரணம் அடைந்ததை தொடர்ந்து அவரது உடல் விமானம் மூலம் சனிக்கிழமை சென்னைக்கு கொண்டு வரப்பட்டது. அங்கு தமிழக அரசு மற்றும் பொதுமக்கள் சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதன் பின்னர் புதுவை வந்தடைந்த கர்தினால் லூர்துசாமியின் உடலை புதுவை எல்லையான கோரிமேட்டில் இருந்து பேராயர் இல்லம் வரை கிறிஸ்தவர்கள் ஊர்வலமாக கொண்டு சென்றனர். இதனைத் தொடர்ந்து பேராயர் இல்லத்தில் அஞ்சலி செலுத்தப்பட்ட பின்னர் பெதி செமினார் பள்ளி எஸ்காந்த் ஹாலில் கர்தினால் சைமன் லூர்துசாமியின் உடல் வைக்கப்பட்டது. அங்கு துணைநிலை ஆளுநர் வீரேந்திர கட்டாரியா, முதல்வர் ரங்கசாமி, அரசியல் கட்சி தலைவர்கள், பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து திங்கட்கிழமை காலை 9 மணிக்கு பெத்தி செமினார் பள்ளியில் இருந்து தூய ஜென்மராக்கினி மாதா பேராலயத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அடக்கம் செய்யப்படுகிறது. இதில் போப்பாண்டவரின் இந்திய பிரதிநிதியான சால்வாத்தோரே பெனான்கியா தலைமையில் இந்திய கர்தினால்கள், ஆயர்கள், குருக்கள், கன்னியாஸ்திரிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொள்கின்றனர். புதுவை உட்பட 36 நகரங்களில் நடைபெற்ற ஜிக்மர் ஆன்லைன் நுழைவுத் தேர்வில் 93,000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். 2014ஆம் ஆண்டுக்கான ஆன்லைன் நுழைவுத் தேர்வில் பங்கேற்க 93,000க்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்தனர். இவர்களுக்கான நுழைவுத் தேர்வு ஞாயிற்றுக்கிழமை 36 நகரங்களில் 376 மையங்களில் நடைபெற்றது. அதில் புதுவை கடலூரில் உள்ள 9 மையங்களில் 1600 பேர் பங்கேற்று கணினி வாயிலாக தேர்வு எழுதினர். புதுவையில் மணக்குள விநாயகர் என்ஜினியரிங், ராஜீவ் காந்தி, ஆச்சாரியா என்ஜினியரிங், பிரைட், ஆச்சாரியா கலை அறிவியல், கடலூர் கிருஷ்ணசாமி, பன்ருட்டி புனித அன்னாள், விழுப்புரம் அரவிந்தர் என்ஜினியரிங் உள்ளிட்ட 9 மையங்களில் இத்தேர்வு நடந்தது. காலை 10 முதல் மதியம் 12:30 வரை தேர்வு நடத்தப்பட்டன. புதுவையில் இருந்து 1631 பேர் தேர்வில் பங்கேற்றனர். புதுவை யூனியன் பிரதேசத்துக்காக மொத்தம் 40 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. கடந்த ஆண்டை விட நாடு முழுவதும் 30,000 பேர் கூடுதலாக விண்ணப்பித்துள்ளதால் இந்த ஆண்டு கடும் போட்டி இருக்கும் என்று தெரிகிறது. ஜூன் 16ஆம் தேதி தேர்வு முடிவுகள் வெளியாகிறது. தேர்வு மையங்களை ஜிக்மர் இயக்குநர் ரவிக்குமார் மற்றும் அதிகாரிகள் நாளை ஆய்வு செய்கின்றனர். ஆன்லைனில் நடத்தப்படும் இத்தேர்வுக்கான முன்பயிற்சி வினாக்கள் ஜிக்மர் இணையதள முகவரியில் ஏற்கனவே கொடுக்கப்பட்டுள்ளது. அதை முன்மாதிரி கொண்டு வினாக்கள் ஆன்லைனில் கொடுக்கப்பட்டு மாணவர்கள் கணினியிலேயே விடைகளை பதிவு செய்யும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. புதுவை அருகே உள்ள பெரிய கன்னிக்கோவில் பச்சை வாழியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவில் முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர்கள் ராஜவேலு, தியாகராஜன் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டனர்.
புதுவை அருகே உள்ள பெரிய கன்னிக்கோவில் பச்சை வாழியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேகம் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. இதனை முன்னிட்டு கடந்த சில தினங்களாக சிறப்பு பூஜைகள், அபிஷேக ஆராதனைகள் நடந்து வந்தன. இதன் தொடர்ச்சியாக நடைபெற்ற மகா கும்பாபிஷேகத்தில் முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர்கள் ராஜவேலு, தியாகராஜன் மற்றும் பக்தர்கள் பங்கேற்றனர். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுவையில் அக்னி நட்சத்திரம் முடிந்து ஒரு வாரத்திற்கு மேலாகியும் வெயில் குறையவில்லை என்பதால் பொதுமக்கள் கடும் அவதி அடைந்துள்ளனர். அக்னி நட்சத்திரம் என அழைக்கப்படும் கத்திரி வெயில் கடந்த மாதம் 4ஆம் தேதி தொடங்கி 28ஆம் தேதி வரை நீடித்தது. மழையுடன் தொடங்கிய கத்திரியால் முதல் ஒரு வாரம் வெயிலின் தாக்கம் தெரியாமல் போனது. அதன் பிறகு வெயில் சுட்டெரிக்க தொடங்கியது. கத்தரி முடியும் தருவாயில் வெப்பசலனத்தால் சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்தது. ஆனால் கத்தரி முடிந்து ஒரு வாரத்திற்கு மேலாகியும் புதுவையில் இன்னும் வெயிலின் தாக்கம் குறையவில்லை. கடந்த சில நாட்களாகவே அக்னி நட்சத்திரம் போல் வெயில் வாட்டி எடுத்து வருகிறது. நேற்று வறண்ட வானிலையுடன் 104 டிகிரி அளவுக்கு வெயிலின் தாக்கம் இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்து இருந்தது. அதன்படி நேற்று 104 டிகிரி வெயில் பதிவானது. அனல் காற்றுடன் வெயில் சுட்டெரித்தது. இதனால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். சுட்டெரிக்கும் வெயிலில் இருந்து தப்பிக்க இளநீர், நுங்கு, குளிர்பானத்தை அருந்தி வருகின்றனர். இதனால் அக்கடைகளில் கூட்டம் அலை மோதியது. தென்மேற்கு பருவமழை பெய்ய தொடங்கினால்தான் கோடை வெப்பம் தணியும் நிலை ஏற்பட்டுள்ளது. மருத்துவமனையில் தொடர் கருத்தரங்கம். முதல்நிலை மருத்துவர்களுக்கான தற்போதைய மருத்துவ விரிவாக்கம் குறித்து விளக்கம். புதுவை மாநிலத்தில் மாணவர் போலீஸ் படை. கேரள டிஜிபி விஜயனுடன் முதல்வர் ரங்கசாமி ஆலோசனை. விபரம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. சேதராப்பட்டு காங்கிரசார் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் முன்னிலையில் என்ஆர் காங்கிரஸில் இணைந்தனர். ஊசுடு சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் சேதராப்பட்டு என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் ரங்கநாத் மற்றும் தங்க கணேசன் முன்னிலையில் காங்கிரஸ் பிரமுகர்கள் ராமு என்கிற தேவராசு, ஜானகிராமன், சுதர்சனன், குணசேகரன் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் காங்கிரஸில் இருந்து விலகி என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தனர். இந்த நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் தொண்டமானந்தம், சக்தி முருகன், ராமநாதபுரம் ராமு, கூடப்பாக்கம் விஜயகுமார், ஐயனார், அகரம் பஞ்சவர்ணன், வசந்தா ஆகியோர் உடனிருந்தனர். தியாகிகளுக்கு மனைப்பட்டா வழங்கப்பட வேண்டுமென பிரெஞ்சு இந்திய புதுவை பிரதேச விடுதலை கால மக்கள் நற்பணி இயக்க பொதுக்குழு கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது.
பிரெஞ்சு இந்திய புதுச்சேரி விடுதலை ஒப்பந்தம் உட்பட தியாகிகள் பென்ஷன் நிலை குறித்து பிரதமராக பொறுப்பேற்றுள்ள நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசிடம் அணுகுவது குறித்து ஆலோசனை செய்திட பிரெஞ்சு இந்திய புதுச்சேரி பிரதேச விடுதலை கால மக்கள் நல நற்பணி இயக்கத்தின் பொதுக்குழு கூட்டம் ஞாயிற்றுக்கிழமை காலை 10:30 மணிக்கு புதுவை சின்ன சுப்பராய பிள்ளை வீதியில் உள்ள பில்சின் ஓட்டலில் நடத்தப்பட்டது. புலவர்கள் அறிஞர்களின் விருப்பப்படி பொதுக்குழு கூட்டத்தில் தியாக மறவர்கள் முன்னிலையில் பண்டிதர் க. அயோத்திதாசகர் படத்திறப்பு விழா நடத்தப்பட்டது. முனைவர் சிவ இளங்கோ, எக்ஸ்-எம்எல்ஏ மூர்த்தி, புலவர் அரிமா வளவன் ஆகியோர்களால் சிறப்புகளும் புகழாரமும் சூடப்பட்டன. எக்ஸ்-எம்எல்ஏ நீல கங்காதரன் அவர்களால் பண்டிதர் க. அயோத்திதாசன் படம் திறக்கப்பட்டன. மேலும் இன்று நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் இயக்க நிர்வாகிகள் ஒப்புதலோடு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. 1963 இந்தியாவோடு இணைந்து பிரெஞ்சு நேஷனாலிட்டி பறிகொடுத்துவிட்ட புதுச்சேரி மக்கள் தான் உண்மையான தியாகிகள். மத்திய அரசால் தான் தியாகி பென்ஷன் அளிக்கப்பட வேண்டும் என தொடர்ந்து குரல் கொடுத்து வரும் இயக்க தலைவர் டி. சிவராஜ் அவர்களுக்கு பக்கபலமாக செயல்படுவது எனவும் மத்திய அரசை நாடும் அனைத்து பொறுப்புகளையும் இயக்க தலைவர் டி. சிவராஜுக்கு அளிப்பது என பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டன. மேலும் மத்திய மாநில அரசிடம் தியாகி பென்ஷன் பெற்றிடும் தியாகி குடும்ப வாரிசுகளுக்கு அரசால் வேலை கொடுக்கப்பட வேண்டும். தியாகிகளின் பல ஆண்டுகால கோரிக்கையான மனைப்பட்டா கோரிக்கையினை முதல்வர் ரங்கசாமி தலைமையிலான புதுச்சேரி அரசால் உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டன. புதுவை சூசையப்பர் மருத்துவமனையில் நடைபெற்ற கருத்தரங்கில் முதல்நிலை மருத்துவர்களுக்கான தற்போதைய மருத்துவ விரிவாக்கம் குறித்து டாக்டர் லியோ குணாலன் விளக்கம் அளித்தார். புனித சூசையப்பர் மருத்துவமனையில் தொடர் மருத்துவ கல்வி கருத்தரங்கம் நடைபெற்றது. டாக்டர் லியோ குணாலன் முதல்நிலை மருத்துவர்களுக்கான தற்போதைய மருத்துவ விரிவாக்கங்கள் மற்றும் செயல்முறை விளக்கம் என்கிற தலைப்பை பற்றி இந்த கருத்தரங்கில் விளக்கினார். மருத்துவம் என்பது மற்ற மருத்துவர்கள் நிறைந்த தொழிலில் ஒன்றாகும் என்றும் இக்காலத்தில் தொற்றா வியாதிகளும் நீண்டகால வியாதிகளும் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. வியாதிகள் அதிகமாக பொருளாதார வியாதிகளின் சிகிச்சை தேவை உள்ளது எனவும் வியாதிகளுக்கு தகுந்த சிகிச்சை உலக அளவில் நடைமுறைப்படுத்தப்பட்டு மேற்கொள்ளப்படுகிறது. உலக அளவில் பயிற்சி மற்றும் தனித்தனி நாடுகளில் குழு அமைப்பு உள்ளது. பொதுவாக விதிமுறைகள், சமச்சீர் செயல்முறை மற்றும் பிரித்து பகுத்தறிதல் மூலமாக அமைக்கப்பட்ட விதிகளும் உண்டு எனவும் அதன் விதிமுறைகள் பின்பற்றி மருத்துவம் செய்வதால் பின் விளைவுகளை தவிர்க்க முடிகிறது, சரியான மருத்துவமும் செய்ய முடிகிறது என்றார். இதனால் முதல்நிலை மருத்துவர்களுக்கான தற்போதைய மருத்துவ விரிவாக்கங்கள் எப்படி செய்யலாம் என்பது பற்றி தெளிவாக எடுத்து கூறினார். முன்னதாக புனித சூசையப்பர் மருத்துவமனையில் தலைமை நிர்வாகி டாக்டர் ரங்கநாத் வரவேற்றார். புனித சூசையப்பர் மருத்துவமனையில் இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு நிறுவனம், அரசு மகப்பேறு மருத்துவமனை, மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரி, பெருந்தலைவர் காமராஜர் மருத்துவக் கல்லூரி, அறுபடை வீடு மருத்துவக் கல்லூரி, புதுவை தனியார் மருத்துவமனைகளை சேர்ந்த மருத்துவர்களும் பலதுறை சிறப்பு மருத்துவர்களும், ஆயுர்வேதா, சித்தா, ஹோமியோபதி மருத்துவ நிபுணர்களும் மருத்துவக் கல்லூரியில் மேற்படிப்பு படிக்கும் மாணவர்களும், புனித சூசையப்பர் மருத்துவமனையை சேர்ந்த சகோதரிகளும் மற்றும் செவிலியர்களும் கலந்து கொண்டனர். புதுவையில் மாணவர் போலீஸ் படை அமைப்பது தொடர்பாக கேரள டிஜிபியுடன் முதல்வர் ரங்கசாமி ஆலோசனை நடத்தினார். கேரள மாநிலத்தில் உயர்நிலை பள்ளிகளில் என்சிசி போல் மாணவர் போலீஸ் படை என்ற அமைப்பு கடந்த 2010 புதிதாக ஏற்படுத்தப்பட்டது. மாநிலத்தின் போக்குவரத்து, வனம், கலால் ஆகியவற்றின் ஆதரவோடும் உள்துறை மற்றும் கல்வித்துறை இந்த படையை அமைத்துள்ளது. மாநிலத்தின் 250 உயர்நிலை பள்ளிகளில் செயல்படுத்தப்படும் எஸ்பிசி அமைப்பில் 16 மாணவர்கள் சேர்ந்துள்ளனர். தீயணைப்பு, காவல் நிலையம், வனம், சட்டம், நீதிமன்றம் மற்றும் வரலாற்று முக்கியத்துவம் இடங்களிலும் பல்வேறு துறைகளிலும் எஸ்பிசி மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. மனம், உடல் சுய கட்டுப்பாடு, ஒழுக்கத்துக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. பல்வேறு பயிற்சிகள் மூலம் திறன் வாய்ந்த மாணவர்கள் உருவாக்கப்படுகின்றனர். இந்நிலையில் கேரள மாநில நுண்ணறிவு கூடுதல் டிஜிபி விஜயன் நேற்று புதுச்சேரி வந்தார். அவர் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்தார். தங்களது மாநிலத்தில் வெற்றிகரமாக செயல்படுத்தப்படும் மாணவர் போலீஸ் படை குறித்து முதல்வரிடம் டிஜிபி விஜயன் எடுத்துரைத்தார். அதுபோல் புதுச்சேரி மாநிலத்திலும் செயல்படுத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். அப்போது புதுவை டிஜிபி காமராஜ் உடனிருந்தார். தொடர்ந்து முதல்வர் ரங்கசாமி நிருபர்களிடம் கூறும்போது, கேரளாவில் வெற்றிகரமாக செயல்படுத்தப்படும் மாணவர் போலீஸ் படை குறித்து அந்த மாநில டிஜிபி விளக்கினார்.
போக்குவரத்து விழிப்புணர்வு உருவாக்குதல், போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துதல், குடி மது பழக்கத்தை தவிர்க்கும் வழிமுறைகள் போன்ற பல்வேறு பயிற்சிகள் இந்த மாணவர்களுக்கு அளிக்கப்படுகிறது. புதுச்சேரி பள்ளிகளிலும் அதுபோல் சமூக பொறுப்புணர்வு கொண்ட மாணவர் போலீஸ் படை அமைப்பது குறித்து ஆலோசிக்கப்படும். கல்வி, சுற்றுலா, வனம், கலால், நலம் போன்ற பல்வேறு துறை அதிகாரிகளுடன் கலந்து பேசி இது பற்றி முடிவெடுக்கப்படும் என்றார். மேலும் இதை எப்படி அமைக்கலாம், எந்த வகையில் சரியாக இருக்கும் என்பது பற்றி பேசப்படும் என்றார். புதுவை முத்தியால்பேட்டை அந்தோணியார் ஆலய திருவிழாவினை முன்னிட்டு நடைபெற்ற தேர்பவனியில் பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுவை முத்தியால்பேட்டையில் அமைந்துள்ள புனித அந்தோணியார் ஆலய ஆண்டு திருவிழா வெள்ளிக்கிழமை காலை கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதனை முன்னிட்டு கேரள சுல்தான்பேட்டை ஆயர் பீட்டர் அபீர் தலைமையில் நடைபெற்ற திருப்பலிக்கு பின்னர் கொடியேற்றம் நடைபெற்றது. இதன் தொடர்ச்சியாக மாலையில் தேர்பவனி நடத்தப்பட்டது. இதில் புதுவையின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழா நாட்களில் தினமும் மறையுறை, தேர்பவனி நடைபெற உள்ளது. வருகிற 15ஆம் தேதி விழுப்புரம் சித்தனாங்கூர் எம்மாவூஸ் ஆன்மீக மைய இயக்குனர் பீட்டராஜ் தலைமையில் கூட்டு திருப்பலியும் அன்று மாலை ஆடம்பர தேர்பவனியும் நடைபெறவிருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகளை பங்கு தந்தை மற்றும் பங்கு மக்கள் செய்து வருகின்றனர். செய்திகள் தொடர்கின்றன. புதுவையில் மீன் விற்கும் பெண்ணிடம் 5 வயது சிறுமியை ஒப்படைத்துவிட்டு தலைமறைவான பெற்றோரை போலீசார் தேடி வருகின்றனர். புதுவை வெங்கடசுப்பா சிலை அருகில் காசியம்மாள் என்ற பெண் மீன் வியாபாரம் செய்து வருகிறார். வியாழக்கிழமையன்று இவரிடம் அப்பகுதியில் கட்டிட வேலை செய்யும் சந்தியா என்பவர் தனது 5 வயது மகள் பச்சவள்ளியை ஒப்படைத்துவிட்டு திருமணத்திற்கு சென்று வருவதாக கூறியுள்ளார். இதன்படி மாலை வரை மகளை சந்தியா தேடி வராததால் பச்சவள்ளியை காசியம்மாள் தனதுடன் அழைத்து சென்றுள்ளார். அங்கும் மகளை தேடி தாய் வராததால் அதிர்ச்சியடைந்த காசியம்மாள் வெள்ளிக்கிழமையன்று உருளையன்பேட்டை போலீசாரிடம் பச்சவள்ளியை ஒப்படைத்தார். இது குறித்து வழக்கு பதிந்த போலீசார் சிறுமியின் தாயை தேடி வருகின்றனர். புதுவை லாஸ்பேட்டை சின்மயா சூரிய கோவிலில் நடைபெற்ற திருக்கல்யாண மகோற்சவத்தில் பக்தர்கள் பங்கேற்றனர். சீதா ராமச்சந்திர மூர்த்தி, அலர்மேல் மங்கா, பத்மாவதி சீனிவாச பெருமாள் திருக்கல்யாண மகோற்சவம் லாஸ்பேட்டை சின்மயா சூரிய கோவிலில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. இதனையொட்டி சுப்பிரபாதம், சங்கல்பம், நவகிரக சுதர்சன ஹோமம், திவ்ய தம்பதியருக்கு நிச்சயதார்த்தம், மாலை மாற்றுதல், நலங்கு, ஆரத்தி, ஆசிர்வாதம் போன்றவை காலையிலிருந்து பிற்பகல் வரை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ராமானந்த பாரதி மகா சுவாமிகள் சிறப்பு ஆசி உரை வழங்கினார். இதில் புதுவையின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் கலந்து கொண்டனர்.
இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளைய வானிலை 32 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் வானம் வறண்ட நிலையில் காணப்படும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும் தென்மேற்கு திசையில் இருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். புதுவை அரசு மகப்பேறு மருத்துவமனை முற்றுகை. பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட பெண்ணின் குழந்தை இறந்து போனதால் அதிர்ச்சியில் மரணம். கர்தினால் சைமன் லூர்துசாமி உடலுக்கு ஆளுநர், முதல்வர், அரசியல் தலைவர்கள் அஞ்சலி. திங்கட்கிழமை காலை 10 மணிக்கு அடக்கம். ஆன்லைன் மூலம் ஜிப்மர் நுழைவுத் தேர்வு. நாடு முழுவதும் 376 மையங்களில் 93,000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.